hope you're doing fine. இந்த வீடியோவில் கிரீஷ் கர்நாட் எழுதின துக்ளக் அப்படின்ற ஒரு ப்ளே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். May 19, 1938 இவர் வந்து பாம்பேயில் பிறந்திருக்காரு. இவரை பற்றி நம்ம சொல்லணுன்னா இவர் ஒரு இந்தியன் ஆக்டர், ஃபிலிம் டிரெக்டர், ப்ளே ரைட், ஸ்க்ரீன் ரைட்டர்னு நம்ம சொல்லலாம். இவர் வந்து கெனடா ரைட்டர்னு கூட நம்ம சொல்லலாம். இவர் எழுதின ரொம்ப நோட்டபிளான ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணுன்னா துக்ளக் அண்ட் த ஃபயர் அண்ட் த ரெயின். துக்ளக் வந்து 1964 வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ துக்ளக் இந்த ப்ளே வந்து யாரை வந்து பேஸ் பண்ணியிருக்குன்னா ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் முகமது பின் துக்ளக்கை தான் வந்து பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அவரோட ரூல் பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரீஷ் கர்நாட் வந்து எப்போ இறந்து போனார் அப்படின்னா June 10, 2009 81வது வயசில் வந்து அவர் இறந்து போயிருக்காரு. இவர் நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. 4 ஃபிலிம்ஃபேர் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டால் இவர் வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் வந்து கான்ஃபர் ஆகியிருக்காரு. ஸோ இந்த பிளேயில் உள்ள கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணுன்னா இதில் நிறைய மைனர் கேரக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து மேஜர் கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேஜர் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். முகமது பின் துக்ளக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் வந்து த ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் திஸ் ப்ளே, சுல்தான் முகமது துக்ளக்னு சொல்லலாம். இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நஜிப், இன்னொருத்தர் வந்து பரணி. நஜிப் வந்து பொலிட்டீஷியன், பரணி வந்து ஹிஸ்டாரியன். அதுக்கப்புறம் சுல்தானுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற 2 பேர் வந்து யாருன்னா ஐனுல் முல்க், அதுக்கப்புறம் ஷேக் இமாமுதீன். அப்புறம் சுல்தானுக்கு வந்து ஃபாதர் அண்ட் பிரதர் வந்து இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரையும் வந்து ப்ரேயர் டைமில் வந்து இவர் கில் பண்ணிட்டாரு. இவருடைய ஃபாதரை கில் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னென்னா இவர் கிங்டமை வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரீசனால் அவர் தன்னுடைய சொந்த ஃபாதரையே வந்து கொன்னுட்டார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மதர் வந்து இருக்காங்க. அப்புறம் இந்த பிளேயில் ஆசிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவன் வந்து ஒரு டோபி, முஸ்லீம் டோபி. இவன் வந்து 2 நேமில் வந்து டிஸ்கைஸ் ஆகிருப்பான். விஷ்ணு பிரசாத் அப்படின்ற ஒரு பிராமின் நேமில் வந்து அவன் ஃபஸ்ட்டு பிளேயோட ஸ்டார்டிங்கில் வந்து அவன் டிஸ்கைஸ் ஆகிருப்பான். அதே மாதிரி பிளேயோட எண்டிங்கில் கயாசுதீன் அப்படின்ற நேமில் அவன் டிஸ்கைஸ் ஆகிருப்பான். அதுக்கப்புறம் காசி முமாலிக் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் தான் வந்து யாருன்னா ஜட்ஜு. அதுக்கப்புறம் ஷிஹாவுதீன், ரட்டன் சிங், அமிஸ், அப்புறம் ஷாயித். ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மைனர் கேரக்டர்ஸ். ஸோ இந்த பிளேயில் வந்து செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னா தௌலதாபாத், அதுக்கப்புறம் வந்து டெல்லி. ஸோ இப்போ நம்ம இந்த பிளேயை வந்து சீன் வைஸாக வந்து பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ப்ளே வந்து எப்படி வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா விஷ்ணு பிரசாத் அப்படின்ற ஒருத்தர் வந்து பிராமினா வந்து கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக அவர் கேஸ் போட்டிருக்காரு 1379. ஜட்ஜு வந்து யாருன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காசிஸ் முமாலிக் தான். ஸோ இப்போ கோர்ட்டில் வந்து நிறைய முஸ்லீம்ஸ்லாம் வந்து இருக்காங்க, ஹிந்துஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லோரும் வந்து சுல்தானோட ரூலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சுல்தான் வந்து எப்படி டெல்லியை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. முஸ்லீம்ஸ்க்கு வந்து சுல்தானை வந்து பிடிக்காது. சுல்தான் வந்து ஒரு முஸ்லீம் தான், பட் சுல்தான் வந்து முஸ்லீமுக்கு வந்து நிறையா வந்து எதுவுமே செய்ய மாட்டான். இவர் வந்து ஹிந்துஸ்க்கு தான் வந்து எப்போவுமே ஃபேவராக இருப்பான். ஸோ என்னென்னா எதனால் வந்து ஃபேவராக இருப்பான்னா ஹிந்துஸ்கிட்டேருந்து நல்ல பேர் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ரீசனால் அவன் ஹிந்துஸ்கிட்ட வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கா அப்படின்ற மாதிரி பீப்புள் எல்லோரும் இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சுல்தான் வந்து ரொம்ப பீப்புளெல்லாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் வந்து அவன் பண்ணியிருக்கான். ஸோ இவன் வந்து டேக்ஸ்லாம் வந்து போட்டிருக்கான். ஸோ அந்த டேக்ஸ் வந்து போட்டிருக்கான். அந்த டேக்ஸ் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிடுறான்னா ஹிந்துஸ்க்கு வந்து இவன் ஃபேவராக இருக்கிறனால அந்த டேக்ஸை வந்து இவன் கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா இவன் வந்து ஹிந்துஸ் மத்தியில் வந்து ஒரு நல்ல நேமை வந்து அவன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனால் இவன் அதை அபாலிஷ் பண்ணிட்டான். ஸோ அந்த டேக்ஸோட நேம் வந்து ஜிசியா டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து 5 டைம்ஸ் வந்து ப்ரேயர் வந்து பண்ணோம். ஸோ அது வந்து ரொம்ப மஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா டெல்லியோட கேபிட்டலை வந்து நம்ம தௌலதாபாத்துக்கு வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டவுடனே பீப்புள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப கோவம் வந்துடுது.
இப்போ வந்து என்ன நடக்குன்னா, கோர்ட்டில் தான் கேஸ் நடந்துகிட்ருக்கு. விஷ்ணு பிரசாத் வந்து அவனுடைய லேண்டை வந்து கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேஸ் போட்டிருப்பான். ஸோ இப்போ ஃபைனலாக அந்த கேஸில் வந்து அவன் வின் பண்ணிடுறான். ஸோ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இல்லீகலாக விஷ்ணு பிரசாத் கிட்ட வந்து எடுத்துட்டு அப்படின்ற ஒரு ரீசன்னால் இப்போது அந்த ஜட்ஜ் வந்து என்ன பண்ணிடுறாருனா, இவருக்கு ஒரு ஜாப் வந்து கொடுத்துட்றாரு. சிவில் சர்வீஸாக வந்து ஒரு ஜாபு கொடுத்துட்றாரு. அதே மாதிரி இவனுக்கு காம்பன்சேஷனாக இவனுக்கு 500 சில்வர் தினாஸ் வந்து கொடுத்துட்றான். ஸோ இது கொடுத்த உடனே இவனுக்கு ரொம்ப ஹாப்பி. விஷ்ணு பிரசாத் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கான். பீப்புள் எல்லாருக்கும் வந்து தௌலதாபாத்க்கு வந்து கேபிட்டலாக வந்து மாற்றிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி ஒரு ஆங்க்ரியாக இருக்காங்க. இப்போ இந்த டைம் வந்து யார் வராருன்னா, சுல்தான் வாராரு. வந்துட்டு ஜட்ஜ்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் விஷ்ணு பிரசாத்துக்கு பண்ணின அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இப்போ விஷ்ணு பிரசாத் வந்து யாருன்னா ஆசிஸ் தான். ஸோ இப்போ ஆசிஸ் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் விஷ்ணு பிரசாதை வந்து டிஸ்கைஸ் ஆகிருக்கான். இப்போ அவனுடைய ஃப்ரெண்டு அசம் பிக் பாக்கெட், சரியா, அது ஒரு பிக் பாக்கெட். ஸோ அவன்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நான் வந்து இப்படி ஜட்ஜையே ஏமாற்றிட்டேன், இந்த டெல்லியை ரூல் பண்ணுற முகமதையே வந்து நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ரிவீல் பண்ணுறான். தாங்கிட்ட சில்வர் காயின்ஸ் இதெல்லாம் இருக்கிறத வந்து காட்டுறான். அதே மாதிரி எனக்கு ஜாபும் வந்து எனக்கு கிடச்சிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சுல்தான் வந்து ரொம்ப மேடு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து செஸ்ஸை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அவன் இருக்கான். தூக்கம் வராமல் அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக வந்து இருக்கான். அந்த டைம் அவனுடைய ஸ்டெப் மதர் வராங்க. வந்துட்டு எதுக்கு உன்னோட ஐஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ வந்து தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்காங்க. உடனே அவன் வந்து நான் என்னோடய மைண்டை பீஸ்ஃபுல்லாக வந்து வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐநூல் முல்கிட்ட 30,000 சோல்ஜர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவன் வந்து வாரான், டெல்லி பக்கத்தில் வாரான், வந்துட்டு உனக்கு அகெயின்ஸ்டாக வந்து வாரான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சுல்தானுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்மளே வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கோம், நம்ம மதர் வந்து திரும்பவும் நம்மளை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அதே மாதிரி சுல்தான்கிட்ட எவ்வளோ சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா 6,000 சோல்ஜர்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால எப்படியோ ஐநூல் முல்கை வந்து டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இப்படி சொல்கிறதுனால இவனுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. அதுக்கப்புறம் பரணி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபாதரையும் பிரதரையும் வந்து கில் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பீப்புள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னா இவனுக்கு கோபம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு, அப்புறம் சுல்தான், நஜீப் இவங்க எல்லாரும் எப்படியாட்டும் நம்ம ஐநூல் முல்கை வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இவர் வந்து டெல்லியை விட்டு சுல்தான் கிளம்புறாரு. ஸ்டெப் மதரை வந்து நீங்கள் டெல்லிக்கு பாதுகாப்பாக வந்து இருக்கணும், நீங்கள் தான் வந்து காவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இதுதான் சீன் 1 and 2. அதுக்கப்புறம் சீன் 3ல் ஷேக் இமாமுதீனுக்கு சுல்தான் மேலே ரொம்ப கோவம் இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப ஹேட் பண்ணுறாரு சுல்தானை. ரீசன் வந்து என்னென்னா, தன்னுடைய ஓன் ஃபாதரை சுல்தான் கொன்னுட்டு ரூலுக்கு வந்து வந்திருக்காரு. அதே மாதிரி அவருடைய பிரதரையும் ப்ரேயர் டைமில் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம். ஸோ அதனால் இவர் என்ன நினைக்காருனா, நம்ம மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு பீப்புள் முன்னாடி எல்லாமே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி எல்லோரும் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, முகமதை வந்து ஒரு ஐடியல் லீடராக வந்து எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பொய், ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்காரு. அதே முகமதுக்கு வந்து என்னன்னா, அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியலாக லீடராக வந்து மாறணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப ஆசை. ஆனால் பீப்புள் எல்லாருமே வந்து இவருடைய ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிட மாட்டுக்காங்க. அதே மாதிரி முகமதோட வேர்ட்ஸை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து முஸ்லீம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாலாம் வந்து நான் இல்லை, நான் எது செஞ்சாலுமே வந்து நான் அகெயின்ஸ்டாலாம் செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதே மாதிரி எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப தனியாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இது வரைக்கும் நான் கடவுளுடைய வேர்ட்ஸை வந்து நான் டினைன் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பீப்புள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளோட வேர்ட்ஸை வந்து இவன் டினை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறானே, ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், ரிலீஜியஸ் மென்ஸ் எல்லாரையும் ப்ரிசனில் தூக்கி போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி பீப்புள் எல்லோரும் இவனை பார்த்து மார்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இவருடைய முகமது பின் துக்லக்கோட கேரக்டரை பற்றி நம்ம சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு ஆட்டோக்ராட், சரியா. அப்புறம் இமாமுதீன். ஸோ இமாமுதீன் வந்து என்ன பண்ணுறாருனா,
இஸ்லாமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இஸ்லாமை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் மதித்ததே இல்லை, கடவுளோட வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒபே பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட வேல்யூ என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரிலிஜன்னா என்னது, பாலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் இமாமுதீன் வந்து முகமது கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரிலிஜியன்னா என்ன, அதே மாதிரி பாலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி பீப்புள் மத்தியில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது கான்பூர் அப்படின்ற பிளேஸில் தான் ஷேக் இமாமுதீன் வந்து பீப்புள் மத்தியில் வந்து பேசணுன்றதுக்காண்டி அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சுல்தானுக்கு வந்து கொஞ்சம் கூட ஃபைடலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது சுல்தான்கிட்ட ஒரு எதுவுமே வந்து இல்லை, அவன் வந்து ஒரு வீக்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னாலும் அவன் வந்து ரொம்ப கன்னிங்காகவும் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்றது இனி தெரிய வரும். என்ன நடக்குது அப்படின்னா, ஷேக் இமாமுதீன் மார்க்கெட் பிளேஸில் பீப்புள் கிட்ட சுல்தானுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பேசணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பீப்புள் யாரும் வரலை. இப்போ ஷேக் இமாமுதீன் வந்து சுல்தான்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சுல்தான் வந்து சொல்கிறாரு, பீப்புள் யாரும் வரமாட்டாங்க, ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, எல்லாரோடைய வீட்லேயும் வந்து அவங்கள பயமுறுத்துறதுக்காண்டி அங்கே நிறைய சோல்ஜர்ஸ்லாம் போட்டாச்சு. வெளியில் வந்தாங்கன்னா அவங்கள வந்து பீப்புள் எல்லாரையும் வந்து சோல்ஜர்ஸ் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் யாருமே வந்து இந்த மார்க்கெட் பிளேஸில் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே ஷேக் இமாமுதீன் வந்து அப்போ தான் தெரியுது, ஸோ இவன் வந்து ரொம்ப கன்னிங்காகவும் இருக்கான் அப்படின்ற மாதிரியும் இவருக்கு வந்து எல்லாமே நல்லா தெரியுது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே அதுவும் முகமதுவை பற்றி கிரிட்டிசிசம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பீப்புள் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போது முகமது வந்து இமாமுதீன் கிட்ட வந்து குட் பை சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு விஷயமும் கேட்காரு, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோன்னே இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். முகமது வந்து ஷேக் இமாமுதீனை பற்றி அவரை பார்த்து ரொம்ப மார்க் பண்ணிகிட்ருக்காரு. ஷேக் இமாமுதீனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இவர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ராடுலண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி முகமது சொல்கிறாரு, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடணும், நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா எனக்கு ஃபேவராக போயிட்டு நீங்கள் யார்கிட்ட பேசணுன்னா ஐனுல் முல்க் கிட்ட போய் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி கிங்குக்கு பீப்புள் மத்தியில் எந்த ஒரு சப்போர்ட்டும் வந்து இல்லை. ஸோ அதனால நீங்கள் போயிட்டு ஐனுல் முல்க் கிட்ட நீங்கள் என்ஓயாக வந்து போகணும், நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, முகமதுக்கும் ஷேக் இமாமுதீனுக்கும் ரிசம்பிளன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ ஷேக் இமாமுதீனுக்கு முகமதோட ட்ரெஸ்ஸை போட்டோம் அப்படின்னா முகமது மாதிரியே தான் இருப்பான். கொஞ்சம் தூரத்தில் வந்து வந்தால் கூட பார்த்தாலே முகமது தான் வந்து தெரியும் ஷேக் இமாமுதீனோட அப்பியரன்ஸை பார்த்தா. ஸோ அதனால் இப்போ ஷேக் இமாமுதீனுக்கு வந்து முகமதோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டு அவனை ஒரு எலிஃபெண்ட் மேலே வந்து ஏற்றி விட்டாச்சு. ஸோ நீ வந்து போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஐனுல் முல்க் கிட்ட வந்து அனுப்புகிறாங்க. ஸோ ஷேக் இமாமுதீனுக்கு வந்து ட்ரஸ்ட்டே அவர் மேலே வந்து எப்படி நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதே அவருக்கு வந்து தெரியலை. ஸோ என்னென்னா அவன் வந்து ஒரு ரொம்ப கன்னிங்காக வந்து பிஹேவ் பண்ணுறான். ஸோ இவனை வந்து நம்ம எப்படி ட்ரஸ்ட் பண்ண முடியும்? ஸோ இவன் வந்து ஐனுல் முல்க் கிட்ட வந்து பேச சொல்கிறாரு. பேசினதுக்கப்புறம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து அது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே நம்ம வந்து போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஷேக் இமாமுதீன் வந்து ஐனுல் முல்க்கை நோக்கி குதிரையில் சவாரி செஞ்சுட்டு போயிட்டுருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, தூரத்தில் ஐனுல் முல்க்கு ஷேக் இமாமுதீன் வர்றதை வந்து பார்க்காரு. அவர் என்ன நினைக்காருன்னா முகமது தான் வாரார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா ஷேக் இமாமுதீன் முகமது மாதிரி நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா மேக்கப் போட்டு அவர் போகிறாரு. முகமதுக்கு ஆல்ரெடி 2 விஷயத்தில் அவருக்கு கன்னிங்காக பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. ஃபஸ்ட்டு பீப்புளெலாம் வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு நினச்சாரு. அதே மாதிரி அந்த இதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணார். செகண்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஷேக் இமாமுதீனுக்கு முகமது மாதிரி மேக்கப் போட்டோம் அப்படின்னா ஐனுல் முல்க்குக்கு முகமது மேலே இருக்கிற அந்த கோவத்தினால எப்படியும் ஷேக் இமாமுதீனை கொன்னுருவார் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி இவரை அனுப்பிவிட்டார். அப்புறம் ஷேக் இமாமுதீன் கூட இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து ஐனுல் முல்க்கை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ஐனுல் முல்கோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
ஷேக் இமாமுதீனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியல இது வந்து முகமது கிடையாது அப்படின்றது ஐனுல் முல்க்கு தெரியல. ஸோ லாஸ்ட்டில் ஷேக் இமாமுதீன் வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ வந்து என்ன ஆகுது, சுல்தான்ஸோட சோல்ஜர்ஸ் எல்லோரும் வந்து வந்துட்டு ஐனுல் முல்கோட சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் சுல்தான் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஐனுல் முல்கை மட்டும் ஃப்ரீ பண்ணிவிட்டு அவர்கிட்ட வார்னிங் அலாட் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து சுல்தானோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து யாரெலாம் இருக்கான்னா அமஸ், அப்புறம் சாயித், அப்புறம் ஷிகாவுதீன், ரட்டன் சிங், ஸோ இவங்க எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பீப்புளோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சுல்தானுக்கு ஒன்றும் தெரியலை, அவனோட ரூல் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா, சுல்தான் வந்து தன்னுடைய பிரதர் அண்ட் ஃபாதரை ப்ரேயர் டைமில் வந்து கொண்டா, அதே மாதிரி சுல்தான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் நம்ம கும்பலாக வந்து போயிட்டு நம்ம சுல்தானை பனிஷ் பண்ணுற விதமாக அவனை கொன்னுருவோம் அப்படின்ற மாதிரி பீப்புள் எல்லோரும் பிளான் போட்டுட்ருக்காங்க. சுல்தானோட ஸ்பீச் வந்து எப்போவுமே வந்து ஒரு மேடாக தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து இருக்காங்க. இப்போ வந்து சுல்தான் வந்து ஒரு மேடான ஒரு ஸ்பீச்சை வந்து அவன் ரிவீல் பண்ணுறான். என்னென்னா, அவனுக்கு தூக்கமும் ஒழுங்கா இல்லை, ரெஸ்ட்லெஸ்னஸாக வந்து ஃபீல் பண்ணுறான். இப்போ அவன் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறான், காப்பர் கரன்சியை வந்து அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ சில்வர் கரன்சிக்கு ஈக்குவலாக தான் காப்பர் கரன்சின்னு சொல்லிட்டு அவன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இதை கேட்டோன்னே பீப்புள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. ஆல்ரெடி டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு போகணும், அதுதான் கேபிட்டல்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு, இப்போ காப்பர் கரன்சியான்னு சொல்லிட்டு பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. சுல்தானுக்கு ஒரு நியூஸ் வந்து வருது, தௌலதாபாத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் வாராராம் ப்ரேயர் பண்ணுற, அவர் வர்றது வந்து தௌலதாபாத்துக்கே வந்து அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. எல்லோரும் வந்து சொன்னோன்னே இவருக்கு அந்த நியூஸ் எல்லாமே தெரியுது. அவர் யாருன்னா கயாசுதீன். அதே மாதிரி அந்த ரட்டன் சிங் அவங்க எல்லாருமே வந்து என்னைக்கு சுல்தானை கொலை பண்ணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணாங்களோ அந்த டேட்டில் தான் கயாசுதீனும் வாராரு. அதே மாதிரி சுல்தான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, காப்பர் காயின் வந்து சைனாலலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது சுல்தான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு க்ரௌடு வருது, வந்துட்டு கில் பண்ணணுன்னு வராங்க. சுல்தானோட சோல்ஜர்ஸ் எல்லோரும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த க்ரௌடை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சுல்தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும் இந்த இதை அட்டாக் பண்ணுற வர விஷயம் வந்து எனக்கு தெரியும், ரட்டன் சிங் தான் வந்து சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி ரட்டன் சிங்கும் வந்து அந்த க்ரௌடில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான். ஸோ இப்போ வந்து சொன்னோன்னே இப்போ தான் புரியுது, ரட்டன் சிங் வந்து அந்த கேங்கில் ஒரு ஸ்பையாக வந்து இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தெரியுது. சுல்தான் வந்து ஆல்ரெடி ஷிகாபுதீன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ ஷிகாபுதீன் வந்து யாருன்னா ரட்டன் சிங்க்கு வந்து ஒரு எனிமி தான். ரீசன் வந்து என்னென்னா, ஷிகாபுதீனோட அப்பா ரட்டன் சிங்கோட அப்பா வந்து கொண்டிருப்பாங்க. அதனால ரட்டன் சிங்க்கு வந்து என்னென்னா, எப்படியாட்டும் ஷிகாபுதீனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருந்தான். இப்போது சுல்தான் வந்து கொண்டுட்டாங்க. அந்த ஒரு ரீசன்னால் ரட்டன் வந்து சுல்தானுக்கு ஃபேவராக அவன் ஸ்பையாக வந்து போயிருக்கான். ஸோ இதுவரை 6th சீன். 7th சீன் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு வந்து எல்லோரும் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் பீப்புள் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டுருக்காங்க, டிசீஸ் வருது. ஆனால் சுல்தான் வந்து அவருடைய பிளான் வந்து அவர் சேஞ்ச் பண்ணவே இல்லை. டெல்லியிலேருந்து எல்லோரும் தௌலதாபாத்துக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஆசிஸ் ஆசாம் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க டெல்லி டு தௌலதாபாத்துக்கு நடந்து போகிற பீப்புளை வந்து அவங்க கில் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற மணி கோல்டு எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி விமன் எல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஆனால் சுல்தானுக்கு இந்த ஆசிப்பும் அசாமும் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்ற விஷயம் தெரியலை. இப்போ தௌலதாபாத்துக்கு பீப்புளெலாம் வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு ஃபெமைன் வருது. ஸோ அங்கே தண்ணி இல்லை, ஃபுட்டு இல்லை, பீப்புள் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. பீப்புள் எல்லாரும் சுல்தானை வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக வந்து பேசிகிட்ருக்காங்க, மார்க் பண்ணுறாங்க. இப்போது நஜீப் அப்படின்ற ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் தான் வந்து சுல்தானுக்கு ஃப்ரெண்டு, பொலிட்டீஷியன், இறந்து போயிட்டாங்க. இது வந்து ஒரு மர்டர். ஸோ யார் வந்து கொண்டிருப்பானா, சுல்தானோட ஸ்டெப் மதர் தான் பாய்சன் வச்சு கொண்டிருப்பாங்க நஜீப்பை. ரீசன் வந்து என்னென்னா, முகமதை வந்து ரொம்ப நல்ல விஷயத்துக்கு வந்து அவர் லீட் பண்ணல, அவர் வந்து கெட்ட விஷயத்துக்கு தான் வந்து லீட் பண்ணுறாரு. ஸோ முகமது வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து அவருடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவனுக்கு நஜீப்க்கு பாய்சன் வச்சு
கொன்னுடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து சுல்தானுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நஜீப் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சுல்தானோட அம்மாவுக்கு டெத் பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. யார்? முகமதே வந்து தன்னுடைய ஸ்டெப் மதருக்கு டெத் பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன நடக்குன்னா, ஆசிஸ் அண்ட் அசாம், ஸோ இவங்க 2 பேரும் போயிட்டு கயாசுதீன் வர்ற விஷயம் எல்லாம் தெரியுது. ஸோ அதனால அந்த ஆசி போயிட்டு கயாசுதீனை வந்து கொன்னுட்டு அவங்கிட்ட வந்து நிறைய லெட்டர்ஸ் ரிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த லெட்டர்ஸ் ரிங்ஸ் வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, அதுதான் வந்து ரியலான கயாசுதீன் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து அடையாளம். ஸோ இந்த அடையாளம் இருந்தால் தான் வந்து சுல்தானே மீட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஆசிஸ்க்கு வந்து தெரியும். ஸோ அதனால கயாசுதீனை கொன்று அவங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸு அதுமாதிரி லேட்டஸ்ட் ரிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டிஸ்கைஸாக வந்து சுல்தான்கிட்ட ஆசிஸ் வந்து கயாசுதீனா வந்து போகிறாரு. தான் மட்டும் போகாமல் தன்னுடைய பிக் பாக்கெட் ஃப்ரெண்டு ஆசாமையும் வந்து கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு இப்போவுமே வந்து சுல்தானை சீட் பண்ண தான் போகிறாரு. ஃபஸ்ட்டுமே வந்து சீட் பண்ணியிருப்பார், இப்போவும் வந்து சீட் பண்ண போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்க சுல்தானை மீட் பண்ணுவாங்க. சுல்தான் வந்து நல்லா வார்ம் வெல்கம் பண்ணுவார். நல்லா வந்து அவங்களுடைய லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஆசாமுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து அவனுக்கு ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸ்னஸும் வந்துடுது, அதுமாதிரி ஃபியரும் வந்துடுது. ஸோ நம்ம வந்து சுல்தான்கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து சுல்தான் ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இவர் ஒரு சீக்ரெட்டான ஒரு வழியில் வந்து போவார். போகும்போதுல பீப்புள் எல்லோரும் வந்து ஆசாம் வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப இதாக வந்து பிஹேவ் பண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி பீப்புள் வந்து ஆசாமை வந்து கொன்னுடுறாங்க. இப்போ வந்து சுல்தான்கிட்ட பரணி வாராரு. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, என்னோட மதர் இறந்து போயிட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த ப்ராசஷனை வந்து நான் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் வந்து கொஞ்சம் கூட அனுமதிக்கலை. ஸோ நீ போ அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதுவுமே சொல்லலை. இப்போ ஆசிஸ் வந்து வாராரு. ஆசிஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா தெரியுது, தன்னோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிட்டான் அப்படின்றது வந்து தெரியுது. இப்போ இவன் வந்து தன்னுடைய அப்பியரன்ஸை வந்து ரிவீல் பண்ணிடுறாரு. ஸோ டிஸ்கைஸாக ரிவீல் பண்ணிடுறாரு. நான் வந்து உங்களை 2 டைம்ஸ் வந்து சீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் விஷ்ணு பிரசாத் அப்படின்ற அந்த நேமில் நான் உங்களை சீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதே மாதிரி அப்போ கூட நீங்கள் வந்து என்ன அப்ரிஷியேட் தான் பண்ணீங்க. நான் எதுக்கு நான் உங்களை சீட் பண்ணேன்னா, நீங்கள் முஸ்லீம்ஸ்க்கு ஃபேவராக இல்லை. நான் வந்து ஒரு முஸ்லீம் டோபி, நான் ஒரு ஹிந்து அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியில் நான் வந்தனால தான் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்றத எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ கூட கயாசுதீனா நான் வந்தேன் அப்படின்றத வந்து சொல்கிறாருங்க. ஸோ இப்போது சுல்தானுமே வந்து ஒரு மேட்மேன் தான். ஸோ இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, உன்னை மத்திய ஆள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு நீ வந்து டெக்கனுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சுல்தான் வந்து பரணிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சரி ஓகே நீ போய் உன்னோட மதரோட ஃபியூனரலை போய் நீ அட்டன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பரணி வந்து சுல்தான்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஆசிஸை போய் டெக்கனுக்கு வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அதுவும் ஆமிக்கு வந்து போக சொல்கிறீங்க. அவனே ஒரு கவட்டியஸான ஒரு தீஃபு, ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ஃபெல்லோ. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், திரும்பவும் வில்லேனியஸான ஒரு விஷயத்தை தானே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் வந்து ஐநூல் முல்க் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, பீப்புள் எல்லோரும் ஃபெமைனில் வந்து இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாமே வந்து அவங்க எழுதுகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு முகமது வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம டெல்லிக்கு வந்து போகணும், தௌலதாபாத்தில் பீப்புளுக்கு ஃபெமைன் வருது, ஸோ நம்ம வந்து திரும்ப கெட் பேக் டு டெல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பரணி வந்து முகமது கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கு திரும்ப டெல்லி போகணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, பீப்புளெலாம் இறந்து போயிட்டுருக்காங்க அப்படின்றதுனால திரும்ப அங்கே போய் டெல்லி திரும்ப போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டெல்லி போகணுன்னு நினைக்கிறீங்கல்ல, ஸோ திரும்ப அங்கே போயிட்டு இந்த ஆசிஸ் அப்படின்ற இந்த தீஃபை வந்து ஆனர் பண்ணணுன்னு நினைக்கிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முகமது வந்து என்ன சொல்கிறேன்னா, அவன் வந்து ஒரு டோபி தான், அவனுக்கு எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் வந்து அவனால் மைண்ட் பண்ண முடியும், ஸோ அவன் எனக்கு வந்து எல்லாமே வந்து அவனுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி முகமது வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, ஜஸ்ட் இட் இஸ் நாட் அ ஸ்பேஸ், லாஜிக் இஸ் நாட் அ பியூட்டிஃபுல் ஆஸ் வி திங்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். ஸோ ஒரு இல்யூஷனாக தான் வந்து அவர் சொல்லிகிட்ருப்பார், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்வார், இந்த வேர்ல்டே வந்து ஒரு மேட்னஸ் தான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க.
அப்போ அதுக்கு பரணி சொல்வார், கீப் யூர் லாஜிங் இந்த கார்னர், உங்களோட லாஜிக்கு தூக்கி மூலையில் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ முகமது வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு ப்ரேயர் எதுவுமே பண்ணலை, இப்போ மட்டும் நம்ம ப்ரேயர் பண்ணோம், 5 years ஆயிடுச்சு, நான் வந்து ஒழுங்காகவும் தூங்கலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பரணி வந்து லாஸ்ட்டில் வந்து அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து என்ன ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நான் வந்து இந்த மாதிரி வயலன்ஸில் வந்து விளாட்ணும் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நான் வந்து ரொம்ப வீக்கான ஒருத்தர் அப்படின்ற மாதிரி பரணி சொல்கிறாரு. இப்போ முகமதுக்கு வந்து தூக்கமே இல்லாதனால அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சரி நான் தூங்குறேன்ட்டு அவர் வந்து தன்னோட ஹெட்டை வந்து கீழே போட்டு அவர் அப்படி தூங்கிடுறாரு. அவரோட ஹெட் வந்து ஃபால் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பரணி வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து எழுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நிறைய சர்வன்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முகமதுக்கு ஷாலுலாம் போயிட்டு ரேப் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்டு நான் ஷாலை ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போச்சுலே முகமது இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு தாட் வரும். பட் அவர் வந்து இறந்துலாம் போகலை. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து அவர் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவர் தன்னோட ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பிளேயில் ஆசிஸ் வந்து 2 times அதுவும் ஒரு எம்பரரை வந்து ஏமாத்திருக்காரு, சீட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அந்த எம்பரருக்கே தெரிஞ்சும் அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், அவருக்கு பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுல்தானுக்கு வந்து வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவர் நல்லது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி கெட்டதே வந்து பண்ணுறாரு. லாஸ்ட்டில் பீப்புள் வந்து ஃபெமைனில் இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து டெல்லி போகணும், அதே மாதிரி பீப்புள் வந்து நல்ல ஒரு வழியில் லீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ இதுவுமே வந்து இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயில் வந்து தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதே மாதிரி ஈக்குவலிட்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது வந்து எப்போவுமே வந்து நினைப்பார். அவருக்கு வந்து என்னென்னா, ஹிந்து முஸ்லீம்ஸ் ரைட்ஸ் வந்து இருக்கக்கூடாது, பீப்புள் எல்லோரும் வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அவருக்கு இருக்கும். ஆனால் எந்த வேலை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரியாது. அவரோட டெசிஷன் வந்து குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். பட் அந்த டெசிஷன் வந்து எப்போவுமே வந்து ஒரு பேடான ஒரு விஷயமாக தான் வந்து முடியும் அப்படின்றதுமே வந்து அவரால் அனலைஸ் பண்ண முடியாது, அவரால் திங்க் பண்ண முடியாது. அதே மாதிரி சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பிளேயில் போஸ்ட் கொலோனியல் ஆஸ்பெக்ட் அப்படின்றதும் இருக்குது. அப்புறம் முகமது வந்து நிறைய இடத்துல அவருடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ டைம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் ப்ரெஷஸாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த பிளேயோட ஹோல் சம்மரி அண்ட் அனலைசிஸ். அண்ட் உங்கள் யாருக்காவது சீன் வைஸ் சம்மரி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சீன் வைஸ் வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேயில் மொத்தம் 13 acts வந்து இருக்குது. ஸோ இந்த பிளே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளே தான். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் திங்ஸை தான் வந்து அப்படியே வந்து சொல்லியிருக்காங்க. வேணால் இதில் வந்து கொஞ்சம் இமேஜினேட்டிவ் ஸ்டப்ஸை வந்து கிரீஷ் கர்னாட் வந்து எல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்கள் யாருக்காவது 13 சீன்ஸுமே வந்து வீடியோவில் போடணும், தனித்தனியாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பிளாட் சம்மரிமாக தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஹோலாக வந்து அப்படி இப்படிலாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tata, bye bye.